Alhamdulillah Rabbil Alameen. Salatu wassalamu ala rasulihil kareem. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil kareem wa fil Furqanil Majid. Wa qala a'udhu billahi minash shaitanir rajeem. Bismillahir rahmanir rahim. Inna Allaha razzaqu dhul quwwatil mateen wa sadaqallahul alim. Wa qala Rasulullah sallallahu alayhi wa sallam Inna rizqa la yatulubul abda kama yatulubuhu ajaluhu. Wa sadaqa Rasulullah sallallahu alayhi wa sallam. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை கருணை அல்லாஹ் தஆலா நம்மை முஃமின்களாகவும் முஸ்லிம்களாகவும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிறானே அந்த இறைவனாகிய அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. ஆமீன். இன்னும் நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு அங்கத்தினராக நம்மை ஆக்கி வைத்திருக்கிறான். இன்னும் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், இன்னும் குறிப்பாக இந்த மன்றத்தில் அமர்ந்திருக்கிற உங்களின் மீதும் என் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. ஆமீன். நான் என் உரையை ஆரம்பிப்பதற்கு முன் சலாமை முன்வைத்தவனாக ஆரம்பிக்கிறேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. நமக்கு உணவளிப்பவன் நம் யார் என்று பார்க்கும்போது நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நமது தந்தைமார்கள் இன்னும் நம் மதரசாவில் ஓதி கொண்டிருந்தால் நமது உஸ்தாத்மார்கள் நம்மளுக்கு உணவளிக்கிறோம் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இல்லை நண்பர்களே, இவர்களின் மூலமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவன்தான் உணவளித்துக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இன்னல்லாஹ ரஸ்ஸாகு துல் குவத்தில் மதீன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார். நிச்சயமா அல்லாஹ் தான் அவன்தான் உணவளிக்கக்கூடியவனாகவும் இன்னும் பலமிக்கவனாகவும் இன்னும் உறுதிமிக்கவனாகவும் இருக்கிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. உணவளிக்க அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ளாத உயிரினங்கள் ஒன்றுமே பூமியில் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்வது என்னவென்றால் அல்லாஹ் தஆலா ஒருவன் மட்டும்தான் நம்மளுக்கு ரிஸ்க் அளிக்க முடியும். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ் நாம் பார்த்தோமே, ஆனால் நம் தந்தைமார்கள் நம்மளுக்கு ரிஸ்க் அளிக்கிறேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் அடுத்த நாள் பார்த்தால் படுத்த படுக்கையாக இருப்பார்கள். இன்னும் காசு பணங்கள் நம்மளுக்கு ரிஸ்க் அளிக்கிறது என்று பார்ப்போம். அடுத்த நாள் பார்த்தால் அந்த காசு பணங்கள் நம்மளிடம் இருக்காது, நம்மளை விட்டும் சென்று விடும் என்று பார்ப்போம் நண்பர்களே. அப்பொழுது நம்மளது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு ஹதீஸ்ல விளக்கி காண்பித்தார்கள். இன்னர் ரிஸ்க ல யத்லுபுல் அப்து கமா யத்லுபு அஜலுஹு என்று சொல்லி காட்டினார்கள். நிச்சயமா ரிஸ்க் ஆகிறது அடியானை தேடுகிறது, அவன் மரணம் அவனை தேடுவதை போல நம்மளுடைய மரணம் நம்மளை எவ்வாறு தேடிக்கொண்டு இருக்கிறதோ அதே போன்று நம்மளுடைய ரிஸ்க்கும் அல்லாஹ் தஆலா தேட வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். நம்மளுடைய ரிஸ்க் பரிபூர்ணமாகும் வரை நம்மளுடைய நஃப்ஸும் மௌத்தாகாது, நம்மளும் மரணிக்க மாட்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். அப்பொழுது ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன் இடத்திலிருந்து இஸ்லாத்தை எட்டி வைப்பதற்காக வேண்டி வரும்போது அவர்கள் யோசித்தார்கள், என் மனைவி பிள்ளைகளுக்கு நான் ரிஸ்க் அளிக்க வேண்டுமே என்று நினைத்தார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், நீங்கள் அங்க இருக்கிற ஒரு பாறையிலே அடியுங்கள் என்று சொல்லி காட்டுகிறான். அப்பொழுது அவர்கள் அந்த பாறையை அடிக்கிறார்கள். அந்த பாறை இரண்டாக புடந்தது. அப்பொழுது அந்த ஒரு பாறையில உள்ள ஒரு சிறிய வண்டு இருந்தது நண்பானவர்களே. அந்த சிறிய வண்டுடைய வாயில் இறை இருந்தது, அவருடைய உணவு அது வாயில் வைத்திருந்தது. அப்பொழுது மூஸா அலைஹிஸ்ஸலாம் யோசித்தார்கள், இதிலிருந்து வெளியே வருவதற்கும் உள்ளே செல்வதற்கும் எந்த ஒரு வழியும் இல்லை. அப்படி இருந்தும் கூட அல்லாஹ் தஆலா அந்த வண்டுக்கு அந்த வண்டுடைய ரிஸ்கை கொடுத்திருக்கிறான் என்று பார்த்தார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அப்படியாப்பட்ட வண்டுக்கே நான் தான் ரிஸ்க் அளித்திருக்கிறேன், உங்களை நான் விட்டு விடுவேனா நபியே? இத்தனைக்கும் நீங்கள் என்னுடைய நபியா இருக்கிறீர்கள், நான் உங்களை விட்டு விடுவேனா என்று அல்லாஹ் தஆலா கூறி அவர்களுக்கு மனந்தாவலாக சொல்லி அமைத்தார்கள். நண்பனவர்களே, அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆயத்தில் சொல்லி காட்டுகிறான், வலா தக்துலு அவுலாதகும் ஹஷியத இம்லாகின் நஹ்னு நர்சுகுஹும் வ இய்யாக்கும் இன்ன கத்லுஹும் கான கபீரன்.
மனிதர்களே, நீங்கள் வறுமைக்கு பயந்து நீங்கள் குழந்தைகளை கொலை செய்து விடாதீர்கள். நாம் தான் அவர்களுக்கும் உங்களுக்கும் உணவளிக்கிறேன். அவர்களை கொலை செய்வது நிச்சயமான பெரும் பாவமாகும் என்று சொல்லி காட்டுகிறார்கள். பிள்ளைகளை கொலை செய்வது என்றால் நீங்கள் நினைப்பதை போல் கத்தியால் அறுத்தோ இன்னும் புதைப்பதோ கிடையாது அன்பானவர்களே. பிள்ளையை பெற்றுக்காமல் இருப்பது அதுவே பெரிய கொலைதான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு சொல்லி காட்டுகிறான் என்றால், நம் பிள்ளைகளை பெற்றால் நம்மளுக்கு இப்போ ஒரு 1000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு செலவாகுது, இன்னும் நம் பொண்டாட்டிக்கு ஒரு 1000 ரூபாய் செலவாகுது, இன்னும் ஒரு பிள்ளை பெற்றுக்கிட்டால் அதற்கு ஒரு 1000 ரூபாய் செலவாகுது, மாசத்துக்கே 3000 ரூபாய் தான் செலவாகுது. மீதி இருக்கக்கூடிய காசு பணங்களை நம்ம சேமித்து வைப்போம் என்று பார்ப்போம். ஆனால் அல்லாஹ் தஆலா மீண்டும் அவருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் போது, அந்த குழந்தையை வேண்டாம் என்று கலைக்கும் போது அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நீங்களே உங்களுடைய குழந்தைகளை கலைத்து கொலை செய்து விடாதீர்கள், அது பெரும் பாவம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னும் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்மளுக்கு ரிஸ்க் அளிப்பது எல்லாம் நம் தாய்மார்கள் நம் தந்தைமார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. இப்போது நம்மளுக்கு ஒரு இல்மு வருது என்றால் அதுவும் அல்லாஹ் தஆலா தான் தருகிறான். இன்னும் நம்மளுக்கு ஒரு காசு பணம் வருது என்று சொன்னாலும் அதுவும் அல்லாஹ் தஆலா தான் தருகிறான் என்று பார்க்கணும் நண்பர்களே. இன்னும் பூச்சி பொட்டுகள் இருக்கிறது, இன்னும் பறவைகள் இருக்கிறது, இன்னும் உயிரினங்கள் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா மனிதர்களை மட்டும் படைக்கவில்லை. எதற்காக என்று இந்த உயிரினங்களை படைத்தான் என்றால் நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியா உதாரணமாக இருக்க வேண்டும் என்றதற்காக தான் அல்லாஹ் தஆலா படைத்தான். நாம இருந்தவங்க என்றால் நம் வளர்ந்து நம்ம படித்து நம்ம வேலைக்கு சென்று காசு பணம் சம்பாதித்து நம் உணவை வாங்கிக் கொள்வோம். ஆனால் பறவைகளுக்கு அப்படியா, பூச்சிகளுக்கு அப்படியா, உயிரினங்களுக்கு இது போன்ற அவர்களுக்கு அப்படியா? அவர்கள் எந்த ஸ்கூலுக்கு போகிறார்கள், அவர்கள் எந்த மதரசாவிற்கு போய் பள்ளிக்கூடம் படித்துக் கொண்டார்கள், இன்னும் அவர்கள் எந்த வேலை செய்கிறார்கள்? நம் பறவைகளை பார்த்தால் அவர்கள் எதுவும் வேலைக்கு போய் சம்பாதிச்சு அதற்கும் தேவையான பண்ணிக்கிறார் என்று பார்த்தால் இல்லை. அதற்கும் அல்லாஹ் தஆலா தான் ரிஸ்க் அளிக்கிறான். இப்போ ஒரு பறவை காலையில் செல்லும் போது பசியாக செல்லும், மீண்டும் அது மாலையில் வரும்போது வயிறு முட்டை சாப்பிட்டு கொண்டு அவருடைய குஞ்சுகளுக்கும் இன்னும் அதற்கு இறை எடுத்துக்கொண்டு வரும் என்பானவர்களே. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பறவைகளுக்கும் இன்னும் மற்ற உயிரினங்களுக்கு எவ்வளவுக்கும் அல்லாஹ் தஆலா இவ்வளவு ரிஸ்க் அளிக்கும் போது நம்மளை படைத்து அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு ரிஸ்க் அளிக்க மாட்டானா? இன்னும் அவனுக்காக நாம் வணங்குகிறோம், இன்னும் அவனுக்காக நம்ம குர்ஆன் ஓதுகிறோம், இன்னும் அவனுக்காக நாம் எவ்வளவு இபாதத்து செய்கிறோம் என்று பார்த்தால் அல்லாஹ் தஆலா நம்மளுடைய இபாதத்தை என்று பார்க்கும்போது நம்மளுடைய இபாதத்து அல்லாஹ்விடம் மன்னிக்கப்படுமா என்று பார்த்தால் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே. நாம் இபாதத் செய்யும் போது பிறர் பார்க்கிறார்கள் என்று செய்கிறோம், இன்னும் நம் உஸ்தாத்மார்கள் பார்க்கிறார்கள் என்று செய்கிறோம். அப்படியேப்பட்ட நம்ம பார்க்கிறார்கள் செய்யும்போது அல்லாஹ் தஆலா நமக்கு இன்னும் ரிஸ்க் அளிக்கிறானே, அப்படியேப்பட்ட அல்லாஹ்வுக்கு நமக்கு எல்லோரும் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் நண்பர்களே. எனவே அல்லாஹ் தஆலா அப்படி நன்றி செலுத்தி வாழக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.